11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எளிமையாக வெற்றி பெறவும் அதிக மதிப்பெண் பெறவும் முதலில் படிக்க வேண்டிய வினாக்கள் இக்காணொளியில் இடம்பெற்றுள்ளன. ஆகவே மாணவர்கள் இக்காணொளியை முழுவதுமாக பார்க்கவும். வினாவின் முதல் பகுதியாக சரியான விடையை தேர்வு செய்க. வினா எண் 1 முதல் 14 வரை இடம்பெற்றிருக்கும். இப்பகுதிக்காக பலவுள் தெரிக, இலக்கண தேர்ச்சிகொள், அதில் 1 மதிப்பெண். மேலும் இலக்கண குறிப்பு, புத்தகத்துடைய உள்பகுதியிலிருந்து சில வினாக்கள் கேட்கப்படும். அதனால் புத்தகத்துடைய உள்பகுதிகளை மாணவர்கள் முடிந்த மட்டும் படிக்க வேண்டும். அடுத்த பகுதியாக 2 மதிப்பெண் வினாக்கள். குறுவினா. வினா எண் 15 முதல் 30 வரை இவ்வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அதில் முதல் பகுதியாக செயல் பகுதியை நாம் பார்க்கலாம். செயல் பகுதியில் 4 குறுவினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் 3 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். இப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள 22 வினாக்களையும் படித்தால் இந்த 6 மதிப்பெண்களையும் முழுவதுமாக நாம் பெறலாம். மாணவர்கள் இவ்வினாக்களை குறித்து வைத்து கொண்டு எழுதி பழகினால் இந்த 6 மதிப்பெண் எடுப்பது மிக மிக எளிது. இரண்டாவது பகுதியாக உரைநடை குறுவினா. 3 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் 2 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். இப்பகுதியில் 8 இயல்களுக்கும் சேர்த்து 10 வினாக்களே உள்ளன. இந்த 10 வினாக்களையும் நாம் எழுதி பயிற்சி பெற்றால் 4 மதிப்பெண்களையும் முழுவதுமாக பெறலாம். மூன்றாவது பகுதியாக பகுபதம், புணர்ச்சி, மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, இலக்கண வினாக்கள் ஆகியவை கேட்கப்பட்டிருக்கும். 9 வினாக்கள் இப்பகுதியில் கொடுக்கப்படும். அதில் நாம் 7 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். இப்பகுதியில் உறுதியாக இடம்பெறக்கூடிய வினா பகுபத உறுப்பிலக்கணம். இங்கு பயிற்சி பெற வேண்டிய சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இச்சொற்களை பிரித்து பயிற்சி பெற்றால் 2 மதிப்பெண்களை முழுவதுமாக பெறலாம். மேலும் இங்கு கொடுக்கப்பட்ட சொற்களில் ஒன்று போல் பிரியக்கூடியவை ஒரே எண்ணில் வைக்கப்பட்டுள்ளன. சான்றாக வைத்தார், பறித்தார், அலர்ந்து, அறிந்து, மெலிந்த, மலிந்த, ஈன்ற, சென்ற, விடுத்தல், துய்த்தல் ஆகிய சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக உறுதியாக இடம்பெறக்கூடிய வினா புணர்ச்சி விதிகள். இங்கு பயிற்சி பெற வேண்டிய விதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் கீழே அவ்விதிக்குரிய சொற்களும் இடம்பெற்றுள்ளன. அதை மாணவர்கள் பிரித்து உணர்ச்சி விதியை அறிந்து கொண்டால் இந்த 2 மதிப்பெண்களையும் முழுவதுமாக பெறலாம். விதியின் கீழ் உள்ள சொற்களை சரியாக பிரித்து எழுதினாலே 1 மதிப்பெண் கிடைக்கும். அடுத்ததாக அதுக்குரிய விதிகளை சரியாக எழுதும் பட்சத்தில் 2 மதிப்பெண்களை முழுவதுமாக பெறலாம். ஆகவே மாணவர்கள் இந்த 9 விதிகளையும் நன்றாக புரிந்து எழுத வேண்டும். அடுத்து இப்பகுதியில் மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம் ஆகிய பகுதியிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். இயல் 1 பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்களாக்குக. இயல் 2 மைங்குழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இயல் 3 வல்லின மேகலை இட்டும் நீக்கியும் எழுதுக. இயல் 4 சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. இயல் 5 தொடர் மாற்றம். இயல் 7 மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. இயல் 8 நிறுத்தற்குறியிடுக ஆகிய பகுதியிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். அடுத்ததாக இங்கு சில இலக்கண வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் இவ்வினாக்களை எழுதி பயிற்சி பெற்றால் இப்பகுதிக்குரிய 14 மதிப்பெண்களையும் முழுவதுமாக பெறலாம். இப்பகுதியில் செயல் குறுவினாவுக்கு 6 மதிப்பெண், உரைநடை குறுவினாவுக்கு 4 மதிப்பெண், பகுபதம், புணர்ச்சி, மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம், இலக்கண வினாக்கள் ஆகிய பகுதிகளுக்கு 14 மதிப்பெண் ஆக மொத்தம் 24 மதிப்பெண். ஆகவே மாணவர்களே, இந்த 24 மதிப்பெண்ணோடு 1 மதிப்பெண் சேர்ந்தால் தமிழில் தேர்ச்சி என்பது மிக மிக எளிதானது. அடுத்த பகுதி சிறுவினாக்கள். வினா எண் 31 முதல் 43 வரை இவ்வினாக்கள் அமைந்திருக்கும். இதில் முதல் பகுதி செயல் சிறுவினா. 4 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் 2 வினாக்களுக்கு பதிலளிக்க வேண்டும். இங்கு 12 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை மாணவர்கள் தெளிவாக படித்தால் இந்த 8 மதிப்பெண்களையும் முழுமையாக பெற இயலும். இரண்டாவது பகுதி உரைநடை சிறுவினா. இங்கு 4 வினாக்கள் கொடுக்கப்படும்.
அதில் 2 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். நம் பாடப்பகுதியில் 8 உரைநடை சிறு வினாக்களே உள்ளன. இந்த 8 சிறு வினாக்களையும் முழுவதுமாக படித்தால் இப்பகுதிக்குரிய 8 மதிப்பெண்களையும் பெறுவது மிக மிக எளிது. 3வது பகுதியாக அணி, மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, தமிழாக்கம் தருக ஆகிய பகுதிகள் இடம்பெற்றிருக்கும். இப்பகுதியில் 5 வினாக்கள் கேட்கப்படும். அதில் 3 வினாக்களுக்கு பதிலளிக்க வேண்டும். அணி, வேற்றுமை அணி, சொற்பொருள் பின்வருநிலை அணி, உவமை அணி, உருவக அணி, பிரிது மொழிதல் அணி ஆகிய அணிகளை படிக்க வேண்டும். அடுத்ததாக இலக்கிய நயம் பாராட்டுக, தமிழாக்கம் தருக, கருத்துப்படத்தை பத்தியாக எழுதுக, பொதுவியல் திணை, பொருண்மொழி காஞ்சித்துறை, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம், புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக, விடுபட்ட இடத்தில் அடுத்து வர வேண்டிய சொற்களை கண்டறிந்து எழுதுக ஆகிய வினாக்கள் இப்பகுதியில் இடம்பெற்றிருக்கும். வினாவின் அடுத்த பகுதியாக நெடுவினா. வினா எண் 44 செய்யுள் நெடுவினா கேட்கப்படும். திருக்குறள் நெடுவினா இயல் 3 2, இயல் 5 1. இந்த 3 வினாக்களையும் படித்தால் இதிலிருந்து ஒரு வினா கேட்க வாய்ப்புள்ளது. வினா எண் 45 உரைநடை நெடுவினா இடம்பெற்றிருக்கும். இயல் 1 முதல் 4 வரை ஒரு வினாவும், இயல் 5 முதல் 8 வரை ஒரு வினாவும் கேட்கப்பட வாய்ப்புள்ளது. வினா எண் 46 துணைப்பாட நெடுவினா கேட்கப்படும். உரைநடை வினா போலவே இயல் 1 முதல் 4 வரை ஒரு வினாவும், இயல் 5 முதல் 8 வரை ஒரு வினாவும் கேட்கப்பட வாய்ப்புள்ளது. வினாவின் இறுதி பகுதியாக மனப்பாடப் பகுதி அமைந்திருக்கும். மாணவர்கள் காணொளியில் குறிப்பிட்ட அனைத்து வினாக்களையும் படித்து நல்ல மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள்.